ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை, அவர் பாதம் தேடுவே, அவர் பாதம் தேடுவே, எந்தன் ஜீவனாலெல்லாம், எந்தன் ஜீவனாலெல்லாம், எந்தன் ஜீவனாலெல்லாம் நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை, அவர் பாதம் தேடுவே, அவர் பாதம் தேடுவே, எந்தன் ஜீவனாலெல்லாம், எந்தன் ஜீவனாலெல்லாம், எந்தன் ஜீவனாலெல்லாம். கோடா கோடிகள் உந்தன் கிருபை ஈவுகள், கோடா கோடிகள் உந்தன் கிருபை ஈவுகள், ஓரா நாவுகள், ஓரா நாவுகள் உம்மை பாட கீதங்கள், உம்மை பாட கீதங்கள், நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. தேடும் வேளையில் அவர் மாறா தேவனே, தேடும் வேளையில் அவர் மாறா தேவனே, மருளும் வேளையில், மருளும் வேளையில் அவர் மாறா நண்பனே, அவர் மாறா நண்பனே, நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை. மரண பிணிகளை குணப்படுத்தும் கரங்களை, மரண பிணிகளை குணப்படுத்தும் கரங்களை, மருளும் நினைவினை, மருளும் நினைவினை அவர் தாங்கும் தேவனே, அவர் தாங்கும் தேவனே, நன்றியா பாடுவே எந்தன் தேவன் இயேசுவை, அவர் பாதம் தேடுவே, அவர் பாதம் தேடுவே, எந்தன் ஜீவனாலெல்லாம், எந்தன் ஜீவனாலெல்லாம், எந்தன் ஜீவனாலெல்லாம் நன்றியா பாடுவே
என் தேவன் இயேசுவை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதுக்காய் என் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். என் ஆண்டவருக்கு நான் கனத்தை செலுத்துகிறேன். ஒரு வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை, அதுக்குள்ளே என்ன காரியம் இருக்கிறது என்று நாம் சில மணி நேரம் அதை நம்ம தியானிக்க போகிறோம். உயர்ந்த பர்வதத்து மேலே கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழைங்கள், அவர்கள் பிரபுக்கள் வாசலுக்கு பிரவேசிப்பதற்கு கை செய்க காட்டுங்கள். நான் பரிசுத்தவான்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்திருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுவார்கள் என்றார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த வசனம் என்ன சொல்கிறது? பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை, உயர்ந்த பர்வதத்து மேலே கொடியேற்ற வேண்டும். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை என்னவென்றால், அநேக நாட்களாக நம்ம கிறிஸ்துவங்களாக இருக்கிறோம், அநேக வருடங்களாக நம்ம கிறிஸ்துவங்களாக இருக்கிறோம், அநேக தலைமுறையாக கிறிஸ்துவங்களாக இருக்கிறோம், சபைக்கு போகிறோம், தேவன் சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கட்டளையே நம்ம கீழ்ப்படியதில்லை. தேவனுடைய கட்டளை நம்ம கீழ்ப்படியதில்லை. ஆண்டவர் வசனத்து மூலிமா நமக்கு சொல்கிறாரு, பரிசுத்தவான்களுக்கு நான் கட்டளை கொடுப்பது, பரிசுத்தவான்களுக்கு நான் கட்டளை கொடுப்பது அப்படிவே இந்த வசனம் சொல்லுது. பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, உயர்ந்த பர்வதத்துக்கு மேலாய், உயர்ந்த பர்வதத்துக்கு கொடியேற்று, உயர்ந்த பர்வதத்து மேலே கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழைக்க வேண்டும். உயர்ந்த பர்வதத்துக்கு மேலே கொடியேற்ற வேண்டும். தேவ சமூகத்துக்கு நேராய் ஜனங்களை நம்ம கொண்டு வர வேண்டும். உரத்த சத்தமிட்டு ஜனங்களை தேவ சமூகத்தில் நம்ம கொண்டு வர வேண்டும். அநேக நாட்களாக நம்ம தூங்கி கொண்டிருக்கிறோம், எழுப்புதல் அடையாதபடி நம்ம அமர்ந்திருக்கிறோம். பல வருஷம் நான் விசுவாசி, பல வருஷமாக சபைக்கு போகிறேன். ஆனால் சூழ்நிலை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்குள்ளே மூழ்கி போயிட்டு இருக்கிறோம். நேரம் கிடைக்கிறதில்ல நம்மளுக்கு சரியா. ஆண்டவரை ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு சமயம் கிடைப்பதில்லை, நேரம் கிடைப்பதில்லை. வேலை நிமித்தமாய் நம்ம அது பக்கமாய் வேலை நிமித்தமாய் ஓடிக்கொண்டு இருக்கோம். குடும்ப சூழ்நிலை, குடும்ப பாரம், பிள்ளைகளுடைய பாரம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு கட்டளை கொடுப்பது. ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு கட்டளை கொடுக்கிறாரு, விசுவாசிகளுக்கு கட்டளை கொடுக்கிறாரு, ஊழியக்காரனுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. என்னன்னா, உயர்ந்த பர்வதத்து மேலே கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழைங்கள், அவர்கள் பிரபுக்கள் வாசலுக்கு பிரவேசிப்பதற்கு கை செய்கை காட்டுங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. தேவன் வருவதற்கு சமயமாக இருக்கிறார். காலங்கள் சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் வருவதற்கு சமயமாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் நமக்கு சொல்கிற தீர்க்க தரிசன வசனம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு தீர்க்க தரிசன வசனம், உயர்ந்த பர்வதத்துக்கு நேராக கொடியேற்ற வேண்டும். தூங்குற விசுவாசி அவன் எழுந்திருக்க வேண்டும். உதறிவிட்டு எழுந்திருக்க, தூசி உதறிவிட்டு எழுந்திருக்க வேண்டும். எவ்வளோ நாளைக்கு ஊழியம் செய்யாமல் இருக்கிறது? நான் அந்த காலத்தில் ஊழியம் செய்தேன், நான் நல்லா ஊழியம் பண்ணேன், நான் சின்ன வயசில் நல்லா ஊழியம் பண்ணேன், சபைக்கு நல்லா போவேன், சண்டே கிளாஸ் நடத்துவேன், எல்லா ஊழியத்திலும் நான் பங்கேற்பேன். ஆனால் இன்றைக்கி நாம் எழும்பாதபடி, சூழ்நிலை பார்த்து எழும்பாதபடி நம்ம அப்படி அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார்.
விழித்திரு மகளே, விழித்திரு மகனே என்று கட்டளை கொடுக்கிறார். என் நாட்கள் சமயமாக இருக்கிறது கட்டளை கொடுக்கிறார். இன்னைக்கு அறுவடை மிகுதி, ஆட்களை குறைவென்று சொல்கிறார் தேவ பிள்ளையே. இன்னைக்கு ஊழியம் இன்னைக்கு அநேக ஆட்கள் இருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள், பாவத்தில் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். அநேக வாலிபர்கள் பாவத்தில் மரித்து போய் கொண்டிருக்கிறான். அநேக வாலிபர்கள் ஆண்டவர் பாவத்துக்கு தேவனுக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்தவான்களாகிய நாம், பரிசுத்த மனவாட்டியாக நாம், தேவனால் ரட்சிக்கப்பட்ட நாம், அபிஷேகம் பெற்ற நாம், சபைக்கு போகிற நாம் எழும்பாதபடி இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தீர்க்க தரிசனமா ஏசாயாவை கொண்டு தீர்க்க தரிசனமா சொல்கிறது என்னவென்றால், அடுத்த வசனம் பார்க்கிறோம். நான் பரிசுத்தவான்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழித்து. நான் பரிசுத்தவான்களுக்கு கட்டளை கொடுத்து. ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இன்னைக்கு ஊழியம் பெருக வேண்டும், தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், தேச ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வரும்போது நம்ம எல்லாருமா தேவ சமூகத்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய கட்டளை, அதுதான் ஆண்டவருடைய பிரதான கட்டளையாக காணப்படுகிறது. தேவ பிள்ளையே, நான் பரிசுத்தவான்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், தேவ ஊழியம் செய்படியாக அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம ஊழியத்தில் மங்கி போயிருக்கிற தேவ பிள்ளை. காரணம், நம்ம சூழ்நிலை பார்த்து நம்ம எழும்பாதபடி இருக்கிறோம், நம்ம கவலையை பார்த்து எழும்பாதபடி இருக்கிறோம், நம்முடைய குடும்ப பாரத்தை பார்த்து எழும்பாதபடி இருக்கிறோம். ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலி. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்கிறார், நீ பராக்கிரமசாலிப்பா. இன்றைக்கி நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலி. என் பரிசுத்த ஜனமே, நீ பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ ஒரு பராக்கிரமசாலி. தேவ மகளே, நீ ஒரு பராக்கிரமசாலி. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், நீ பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டோடைய கட்டளையை நம்ம செய்ய வேண்டும் தேவ பிள்ளையே. தேவனுடைய ராஜ்யத்துக்காக எழும்ப வேண்டும் தேவ பிள்ளையே. தேவனுடைய வேலையை நம்ம செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், யுத்தம் செய்ய நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனை காட்டல் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் தேவ பிள்ளையே. விசுவாசத்தோடு நம்ம ஊழியம் செய்ய வேண்டும், நம்ம விசுவாசத்தோடு எழும்ப வேண்டும் தேவ பிள்ளையே. வசனம் சொல்லுகிற பாருங்க, நான் பரிசுத்தவான்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற. ஆண்டவருடைய கோபத்தை நிறைவேற்ற பரிசுத்தவான்களாகிய நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை அன்பு பாருங்க. மனுஷன் கைவிட்டு போகலாம், ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஆகவே வேதம் சொல்லுது, நான் என்னுடைய கோபத்தை நிறைவேற்றுவதற்காக சாத்தானுடைய எல்லா தந்திரத்தை, சாத்தானுடைய அதிகாரத்தை, சாத்தான் ஜனங்களை பிடித்திருக்கிற அந்த சாபக்கட்டை, சாத்தான் பிடித்திருக்கிற பாவக்கட்டை, சாத்தான் பிடித்திருக்கிற பொல்லாத கிரியைகளை, வஞ்சித்து வைத்திருக்கிற ஜனங்களை, சாத்தான் வஞ்சித்து வைத்திருக்கிற ஜனங்களை, பாவத்தில் அடிமைப்படுத்தியிருக்கிற சாத்தானை முறியடிப்பதுக்காக பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கட்டளை கொடுக்கிறார் தேவ பிள்ளையே. பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு, கோபத்தை நிறைவேற்றுவதற்காக. ஒரு கோபத்தை நிறைவேற்றுவதற்காக, ஆண்டவருடைய கோபத்தை நிறைவேற்றுவதற்காக பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்னவென்றால், என் உயர்ந்த பருவத்து மேலே கொடியேற்ற வேண்டுமா, உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழைக்க வேண்டுமா, அவர்கள் பிரபுக்கள் வாசலுக்கு பிரவேசிப்பதுக்கு சைகை காட்ட வேண்டுமா. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை பாருங்க, உயர்ந்த மலை மேல சிலுவை கொடியை ஏற்ற வேண்டும், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழைக்க வேண்டும், உரத்த சத்தமிட வேண்டும், ஜனங்களை வரவழைக்க வேண்டும். எந்த இடத்துல வரவைக்க வேண்டும் என்றால், பல்லூர் ராட்சியத்துக்கு நேராய் கை செய்கை காட்ட வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை, தேவன் நம்மை பார்த்து சொல்ற கட்டளை. பரிசுத்தவானே, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்லி கொண்டிருக்கிறாரு.
தூங்குற நீ விடுத்திரு என்று சொல்றாரு. இதோ நான் சீக்கிரமா வருகிறேன் என்று சொல்றாரு. நீ குடும்பத்தை பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கிற, பிள்ளைகளை பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கிற, குடும்ப சூழ்நிலை பார்த்து நீ விழுந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு வசனம் மூலியமா நம்மை கூப்பிடுகிறார். பரிசுத்தவான்களே எழும்புங்கள், எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தூசியை உதவிட்டு எழும்பணுமா? தூசியோடு எழும்பக்கூடாது. மறுபடியும் அந்த தூசி ஒட்டின்னு வந்துடும். ஆக எல்லாவற்றையும் மறந்து உரத்த சத்தமிட வேண்டும். தேவனுக்கு முன்பாய், தேவ சமூகத்துக்கு முன்பாய் ஜனங்களை கை சைகை காட்ட வேண்டும். பிரபுக்கள் வாசல் அண்டையே ஜனங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளையே, நான் பரிசுத்தவான்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்திருக்கிறேன். நம்மளெல்லாம் பார்த்து ஆண்டு சொல்றாரு, பராக்கிரமசாலியே என்று சொல்றார். நம்ம ஆண்டவர் பெரியவர், அவர் மகா வல்லமுள்ளவர். அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி என்று சொல்றாரு. ஆனால் நம்ம ஒத்துக்கிறது இல்லை. நம்ம ஐயோ நான் என்ன, ஐயோ நான் ஒன்றுமில்லாதவன், ஐயோ நான் சிறுவன், ஐயோ நான் எங்கே அப்படி சொன்னான்னா, ஆண்டவர் தான் பராக்கிரமசாலி. அந்த நாவத்தை நமக்கு கொடுக்குறாரு. பரிசுத்தவான்கள் சொல்கிறார் பார், ஆண்டவர் பராக்கிரமசாலியே, இந்த வருஷம் எழும்பு, இந்த வருடம் ஊழியத்துக்காய் எழும்பு, தேவனுக்காய் ஓடு, ஆதியில் இழந்த அன்பை நீ மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளு. முதல்ல நீ எப்படி ஊழியம் செய்தியோ மறுபடியுமா எழும்பு தேவ பிள்ளையே. சூழ்நிலை பார்க்காத, உலக சூழ்நிலை பார்க்காத, குடும்ப சூழ்நிலை பார்க்காத, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீ எழும்புகிற நாட்கள் இது, தேவனுக்காய் ஓடுகிற நாட்கள். தூங்குகிற நீ எழும்பு தேவ பிள்ளையே. பரிசுத்தவானே, ஆண்டவர் உனக்கு கட்டளை கொடுக்கிற விஷயம் என்னவென்றால், நீ எழுப்புதல் அடைய வேண்டும், தேசத்துக்காய் ஓட வேண்டும், தேசத்துக்காய் செபிக்க வேண்டும், தேசத்துக்காய் மன்றாட வேண்டும், வாலிபனுக்காய் செபிக்க வேண்டும், ஊழியர்களுக்காய் செபிக்க வேண்டும், சபைகளுக்காய் செபிக்க வேண்டும், தேச எழுப்புதலுக்காய் செபிக்க வேண்டும். அந்த பாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இல்லை, இந்த ஏசையாக்கு சொல்லப்பட்ட காரியத்தை பாருங்க. ஆமோத்தின் குமாரனாகிய ஏசையா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம், அந்த பாரத்தை நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த பாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவானாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ சோம்பேறியா இருக்க தேவையில்லை, நீ குடும்ப சூழ்நிலை பார்த்து இருக்க தேவையில்லை. எழுப்புதல் அறிய வேண்டும். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உலகத்தின் பின்பாய் ஓடாத. ரட்சிக்கப்பட்ட வாலிப தம்பி, ரட்சிக்கப்பட்ட வாலிப சகோதரனே, ரட்சிக்கப்பட்ட வாலிப சகோதரி, பரிசுத்தவானே, பரிசுத்தவாட்டி, தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தீர்க்கதரிசனமாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஏசாயா மூலமாக தீர்க்கதரிசனமாக சொல்லிக்கிறார். பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். யாருக்கு முன்பாய் பராக்கிரமசாலி? சாத்தானுக்கு முன்பாய் பராக்கிரமசாலினி. தோற்று போன சாத்தானுக்கு முன்பாய் பராக்கிரமசாலி, விழுந்து போன சாத்தானுக்கு முன்பாய் பராக்கிரமசாலி. என் ஆண்டவர் பராக்கிரமசாலி என்று நம்மை பார்த்து அழைக்கிறார் தேவ பிள்ளை. ஏன்னா சந்தோஷமான வார்த்தை பாருங்க, மகிழ்ச்சியான வார்த்தை பாருங்க. நம்மளை பார்த்து, ஒன்றுமில்லாத மனுஷனை பார்த்து, மடிந்து போகிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை தேவ பிள்ளையை. எழுப்புதல் அடைகிற நாட்கள் இது, தேவன் வருகிற நாட்கள் இது. அநேக காரியங்கள் உலகத்தில் பார்க்கும்போது அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தேவ பிள்ளையை. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு பேசி கொண்டு இருக்கிறார். தூங்குறதை விட்டு எழுந்திரு, உலக சிநேகத்தை எழுந்திரு, உலகத்தை பின்பாய் ஓடுகிற நீ எழுந்திரு தேவ பிள்ளையே. ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையை நிறைவேற்ற நீ எழுந்திரு. தேவனுக்கு முன்பாய் கம்பீரமாய் எழும்புகிற நாட்கள் இது, பராக்கிரமசாலியாய் வாழுகிற நாட்கள். ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில் பேசி கொண்டு இருக்கிறார் தேவ பிள்ளையே. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தியானமே, அன்பு ஜனமே, தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே, பரிசுத்தவான்களே, கர்த்தர் இன்றைக்கு நம்ம மத்தியில் பேசி கொண்டு இருக்கிறார். எழுப்புதல் அடைகிற நாட்கள், தூங்குகிற நாட்கள் அல்ல, எழுப்புதலுக்குள் வாழ்கிற நாட்கள், இருளுக்குள் வாழ்கிற நாட்கள் அல்ல, வெளிச்சத்துக்குள் வாழ்கிற நாட்களுக்குள்ள நம்ம கடந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறான். போரடிக்கிற ஒரு மனுஷனாய் நம்ம மாற வேண்டும். இதையும் நான் பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். இன்றைக்கி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ தான் பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கார் தேவ பிள்ளையே. அன்பார்ந்த தேவ ஜனமே,
நம்ம இதை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் வாழும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி செபிக்க போகிறோம். நல்ல தகப்பனே, இப்படி வார்த்தை நாங்கள் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். ஏசாயா மூலிமா எங்களுக்கு சொன்ன இந்த காரியத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பராக்கிரமசாலியாக கர்த்தர் நீங்கள் மாற்றிருக்கிற ஆண்டவரே. பரிசுத்தவானாகி எங்களுக்கு நீங்கள் கட்டளை கொடுத்த அந்த காரியத்தில் நாங்கள் உண்மை உத்தமாக ஓட ஆண்டவரே. உலகத்தை நேசிக்காதபடி ஆண்டவராகி இயேசுவை நாங்கள் நேசித்த ஆண்டவரே. இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன விசுவாசத்தை, இழந்து போன எல்லா ஆண்டவரே பரிசுத்த காரியத்தை நாங்கள் ஆண்டவரே உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே, ஆண்டவரே உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே. உயர்ந்த ஆண்டவரை பதவத்துக்கு நேராக சிலுவை கொடியை ஏற்றி ஆண்டவரை உரத்த சத்தமிட்டு ஜனங்களை ஆண்டவரை பிரபுக்கள் வாசலுக்கு கண்ட கை சைகை காட்ட பிள்ளைகளாய் எங்கள் ஆண்டவர் எங்களை மாற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரை. இன்னொரு விசை கூட எங்களை பலப்படுத்துவீராக, இன்னொரு விசை கூட எங்களை தகுதிப்படுத்துவீராக, இன்னொரு விசை கூட எங்களை தேற்றும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர் இன்னொரு விசை கூட எங்களை தொடுவீராக. சோர்வுகள் மாறும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எழுந்து போன பரிசுத்தத்தை மீண்டும் ஒரு விசை கூட தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பலப்படுத்துங்க ஐயா, பலப்படுத்துங்க ஐயா. இதை கேட்குற ஜனங்களுக்கு பலப்படுத்துவீராக. இதை பார்க்குற ஜனங்களுக்கு பரிசுத்த ஆண்டுகளுக்கு ஆண்டவரை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருக்கு முன்பாக ஓட ஆண்டவரை ஆண்டவரை எங்களை பயன்படுத்துங்க ஐயா. ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள வரங்கள் வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச தந்திரங்களுக்கு எதிர்த்து நீக்க ஆண்டவரே எங்களை கர்த்தர் ஆண்டவரை அப்படியா பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். துதிகன மகிமெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.